அதற்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நம்ம ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சாதாரணமான வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அதற்கென்றே பிறப்பித்தும் இருக்கிறார். அதற்கென்றே நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறதே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதனுடைய அர்த்தம் நமக்கு நன்றாகவே புரியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது: தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனால் பிறப்பிக்கப்பட்டவைகள் எல்லாமே உலகத்தை ஜெயிக்கிறது. உலகத்தில் தேவன் அநேக காரியங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாமே ஒரு தரித்திரத்தை நீக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு வியாதியை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மூலிகை செடியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆற்று நீராக இருந்தாலும் சரி, ஒரு நதியாக இருந்தாலும், சமுத்திரமாக இருந்தாலும், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோர்வுகளை மாற்றக்கூடிய வல்லமை அதனிடத்தில் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோர்ந்து போய் இருக்கிறவங்க ஒரு இயற்கை காட்சிகளை ரசிக்கும்படி பிக்னிக் போகிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்க அது மூலமாக ரீஃப்ரெஷ் ஆகி அவங்க வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் உண்டாகிறதே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அதே போல தான் தேவனால் பிறந்த பிள்ளைகள், அது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஜெயிக்கிறாங்க. அதே போல் உலகத்திலும் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல, அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமாக இருந்தாலும் அவர் நம்மை தேடி நம்மை கனப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் தேவனாலே பிறந்தவர்களாக இருந்தால், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருந்தால், உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதே போல் உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்கிறவங்களாக மாறுகிறீர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதன் மூலமாக அவனுக்கு இருக்கிற எல்லா நெருக்கடிகளை அவன் மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிசாசின் போராட்டங்களை வீழ்த்துகிறான். ஒருவேளை கொலை செய்யப்படுகிற அளவுக்கு கூட அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு ரத்தம் சிந்துகிற அளவுக்கு கூட அவனுடைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு நஷ்டத்தில் எல்லாராலும் கேவலப்படுத்தப்படுகிற அளவுக்கு கூட அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தரை மாற்றுகிறான். அந்த அவமானத்தை, அந்த நிந்தையை, அந்த ஒரு சொல்லப்போனால் ஒரு ஏழ்மையை மாற்றுகிறது, தரித்திரத்தை மாற்றுகிறது. அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம தேவனால் பிறக்கிற அனைத்துமே உலகத்தை ஜெயிக்கும். அவருடைய அபிஷேகமாக இருந்தாலும் அது உலகத்தை ஜெயிக்கும். அவருடைய வசனம் உலகத்தை ஜெயிக்கும். அவருடைய வார்த்தை உலகத்தை ஜெயிக்கும். இயேசு உலகத்தை ஜெயித்தவர். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் இருப்பாரே ஆனால் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறுவீர்கள். அங்கே எழுதப்படுகிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொந்த ஊரில் அவரை யாரும் விசுவாசிக்கவில்லை. இவர் நம்முடைய சகோதரர் அல்லவா, இப்படிப்பட்டவங்க அவங்க சகோதரர்களாக இருந்தார்களே, யோசேப்பின் புத்திரன் அல்லவா என்று சொல்லி அவரை அற்பமாக எண்ணுகிறார்கள். அது நிமித்தமாக அங்கே ஒரு அற்புதமும் செய்யவில்லை. நம்ம விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய சாபங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிற அவருடைய இரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் தான் உங்களை ஒரு பெரிய மனுஷனாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. புலம்புவாங்க, இது எனக்கு நடக்காது, அது எனக்கு நடக்காது, இது எனக்கு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படி தான். ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது நடக்கும். உங்களுக்கு தேவையானவைகளை அறிந்திருக்கிறார். உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன, உங்களுடைய சமுதாயத்தில் வாழ்வதற்கு என்ன தேவைகள் உண்டு, இந்த உலகத்தில் ஒரு அவமானம் இல்லாமல் கௌரவமாக வாழ்வதற்கு என்னென்ன வேண்டும், எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அவைகளை நமக்கு தேவன் என்ன செய்கிறார்? தருகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். விசுவாசம் இல்லாத இடத்துல அற்புதம் நடப்பது இல்லை. விசுவாசிக்கணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் கேட்கிறார், நீ என்னை இதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்படி தான் கேட்குறார். இதை நான் செய்வேன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவர் செய்கிறவர் என்பதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் எப்போ நமக்கு பெருகும் அப்படின்னா அவருடைய
சம்பவங்களை நம்ம வாசிக்கும்போது, வேதத்தை எடுத்து தியானிக்கும்போது, வாசிக்கும்போது கர்த்தர் இவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவமாக்கி கொள்ளும்போது, ஜெபம் பண்ணும்போது, அந்த வசனத்தை கடைபிடிக்கும்போது, நமக்கு ஜெபம் பண்ணி ஒரு இது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்போது அடுத்தாலும் நம்ம ஜெபம் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்கிறது, வருகிற இந்த வாழ்க்கையை விட்டுவிட மனசு வராது. இது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்லவா என்று சொல்லி தொடர்ந்து ஓடுவதற்கு ஜெப வாழ்க்கை ரொம்ப அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. வேத வாசிப்பு, ஜெபம், விசுவாசம் இவைகள் இருந்து உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயம் பெற்றவர்களாக மாற முடியும். நம்முடைய சொந்த பந்தங்கள் நமக்கு உதவி செய்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக உதவி செய்யும். கர்த்தர் நமக்கு அதிகமாக உதவி செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிற ஆகார் எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாரும் அவளை துரத்தி விட்ட பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் அவளுக்கு உதவியாக இருந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழ வைத்தார்கள். அதே போல் நம்ம நிறைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆபிரகாமை சொல்ல முடியும். அவன் யாரை நம்பி அவன் வாழலை, கர்த்தரை நம்பி அவனுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொண்டான். அவனுடைய வாழ்க்கை ஜெயம் பெற்ற வாழ்க்கையாக இருந்தது. ஈசாக்கு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுடைய சத்துருக்களும் கூட கர்த்தர் உம்மோடு கூட நிச்சயமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறதே பார்க்கிறோம். பிரியமானலாம், இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஜெயம் பெற்ற வாழ்க்கை கர்த்தர் தர விரும்புகிறார். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தர விரும்புகிறார். இன்னைக்கு இன்று முதல் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வாங்க. அவருடைய இரத்தம் என்னை கழுவி இருக்கிறதுங்கிற விசுவாசிங்க. நான் கர்த்தரோடு கூட இசைந்து வாழுவேன், அவரோடு கூட இணைந்து நான் உலகத்தை ஜெயிப்பேன், பிரச்சனைகளை ஜெயிப்பேன், சாபங்களை ஜெயிப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.